உலக தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அரஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். தொடர்ந்து மத்திய கிழக்கிலே 3வது நாளாக இன்று தாக்குதல்கள் நடைபெறாது ஒரு அமைதி நிலவுகிறது. இந்த அமைதி என்பது புயலுக்கு முந்தின அமைதி. ஒவ்வொரு தடவையும் இந்த அமைதி போல வருமான திருப்பி தாக்குதல்கள் தொடங்கும். அதே போலத்தான் எல்லோருக்கும் அந்த அமெரிக்கா ஒரு தயார்படுத்துவதற்கும் ஆயுதங்களை தயார்படுத்துவதற்கும் என்றவாறுதான் இந்த கருத்துக்கள் வருகின்றன. அதே வேளையிலே அமெரிக்கா படைக்குவிப்பையும் நேற்று மட்டும் 20,000 படைகள் கொண்டு வந்து இறக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. இப்பொழுது என்ன நடக்கிறது ஈரானிலே? தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதன் பின்பு என்ன நடக்கிறது? இந்த தற்காலிகமானதா அல்லது தொடர்ந்து அமைதி உடன்பாட்டுக்கு செல்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகி வருகிறதா என்பதை கொஞ்சம் விளக்குங்கள். ஈரானில் அதாவது முதல் சமர் 40 நாட்களாக இருந்தது. இந்த சமர் 15 நாட்களுடன் முடிவுக்கு வந்துவிட்டது. எண்ணெய் விலை $120 தொட்டவுடன் உடனடியாக ட்ரம்ப் தாக்குதலை நிறுத்துவார் என்றதும் தெரியும். அவருடைய ஆட்கள் எண்ணெய் விலை $60 அல்லது $70 போனதும் வாங்குவார்கள். 120 போனதும் விற்பார்கள். பிறகு நிப்பாட்டுவார்கள். பிறகு எண்ணெய் விலை குறைய மீண்டும் வாங்குவார்கள். அப்படியே நீங்கள் எண்ணெய் அந்த பங்கு சந்தையில் எண்ணெய் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். மனிப்புலேட் பண்ணி இந்த மார்க்கெட்டை, கிரிப்டோ கரன்சி அதுகளை, இதைத்தான் ரஷ்யாவின் அதிபர் புட்டின் கூறினார். இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பங்கு சந்தைகளை மனிப்புலேட் பண்ணி அதில் வார பணத்தை கொண்டு அமெரிக்கா தன் 38 ட்ரில்லியன் கடனையும் அடைக்க இப்போது முற்பட்டு நிற்கின்றது என்றால் உங்கள் பணங்கள்லாம் அங்கு போகிறது என்றுதான் கூறியிருந்தார். நீங்கள் கூறியது போலத்தான் இந்த அதாவது முன்னர் நாங்கள் சிறிய வகுப்புகளை படிக்கிற காலங்களிலே இது புத்தகங்களில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கோதுமையை, மேலதிகமான கோதுமையை கடலில் கொட்டுவார்கள் அந்த விலை குறையக்கூடாது என்பதற்காக என்று படித்த ஞாபகம் இருக்கிறது. அதே போல இப்ப இந்த பெட்ரோலையும் மலிவான நேரங்களிலே வாங்குகிறார்கள், வெளியான நேரங்களிலே விற்கிறார்கள். நல்ல ஒரு வியாபாரம் செய்து வருகிறார்கள். கூறுங்க. உண்மைதான். இப்ப ட்ரம்ப் கூறியது என்னென்று சொன்னால், ஈரான் அதிகாரிகள் என்னிடம் தயவு செய்து தாக்குதலை நடத்தாதீர்கள், சுடாதீர்கள் என்று கெஞ்சுகிறார்கள் என்று கூறியிருக்கின்றார். மீண்டும் உங்களுக்கு தெரியும், இந்த வடிவேலு பாணியில் தான் திருப்பியும் தொடங்குகிறார்கள். அதாவது தனது அடியை அவர்கள் தாங்க மாட்டாமல் கெஞ்சுகிறார்கள் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் தொடர்ந்து தனது வெற்றி மற்றும் தற்பெருமை கலந்த கருத்துக்களை தெரிவித்து வருவதாக இது தொடர்பாக தெரிவித்த சமூக வலைத்தளங்கள் தெரிவித்திருக்கின்றன. அவர் என்ன கூறுகின்றார்? எனக்கு நிறைய நேரம் இருக்கின்றது. அவர்களின் ஒட்டுமொத்த கடற்பகுதியும் அழிக்கப்பட்டு விட்டது. அந்த நீரிணை பகுதி மிக நல்ல நிலையில் உள்ளது. தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அவர்களுக்கு பேச விருப்பம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களின் பிரதிநிதிகள் என்னிடம் தயவு செய்து தாக்குதல் நடத்தாதீர்கள், சுடாதீர்கள் என்று கெஞ்சி கேட்டனர். இதை யார் நம்புவது என்றதான் நீங்குள்ள பிரச்சனை. சரி, அதை கடந்து போனால் இப்ப இந்த ஊடகங்கள் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், ஏவுகணை பற்றாக்குறை காரணமாக ஈரான் மீதான முன்னெப்போதும் இல்லாத தாக்குதல் நடவடிக்கையை ட்ரம்ப் கைவிட்டிருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றன. தனது முடிவை மாற்றிக் கொள்வதற்கு முன்னர் ட்ரம்ப் இராணுவ தலைவர்களும் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான தாக்குதலை நடத்த தான் பரிசீலித்து வருவதாக கூறியிருந்தார். ஆனால் பெட்ரியாட் மற்றும் தாட் ஏவுகணைகளின் பயன்பாடு குறித்து பென்டகனின் சமீபத்திய தரவுகளை தொடர்ந்து, ஏனென்று சொன்னால் இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன கூறுகிறது என்று சொன்னால், 3வது உலக யுத்தம் ஏற்பட்டால் அதற்காக வைத்திருந்த ஆயுதங்களை கூட பாவித்து விட்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப ஈரானுடனான மோதலின் போது ஏவுகணை இருப்புகள் தீர்ந்து போவதால் இந்த துல்லியமாக இலக்கை தாக்கும் ஏவுகணைகளிலே இல்லாத நிலையை அமெரிக்கா எட்ட நேரிடும் என்று சொல்லி இந்த CSIS என்ற ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. டொமஹாக் ஏவுகணைகளின் இருப்பை நிரப்புவதற்கு இப்ப ஈரான்ல பாவிச்ச ஏவுகணையை திருப்ப உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் 47 மாதங்கள் செல்லும். தாட் ஏவுகணை எவ்வளவு யூஸ் பண்ணினார்களோ பயன்படுத்தினார்களோ அதை திருப்ப உற்பத்தி செய்யணும் என்றால் 53 மாதங்கள் எடுக்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே சமயம் படைத்துறை ஆய்வாளர்கள் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த போர் நின்றதுக்குரிய காரணம் ஒரு கணிதம் என்றுதான் சொல்ற. மற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஏனென்றால்
இந்த இன்டர்செப்டர்கள் இல்லாமல் அமெரிக்கா திண்டாடுகிறது. அமெரிக்கா வருடத்துக்கு 93 SM-3 என்ற பெட்ரியாட் ஏவுகணைகளையும் 125 SM-6 என்ற ஏவுகணைகளையும், அதுவும் பெட்ரியாட் தான், 600 PAC-3 என்ற ஏவுகணைகளையும் மற்றும் 96 தாட் ஏவுகணைகளையும் ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி செய்கிறது. ஆனால் ஈரான் அதே காலகட்டத்தில் 3000 ஷாஹெட் ட்ரோன்களையும் 3600 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் உற்பத்தி செய்கிறது. இப்ப ரெண்டையும் பார்த்தால் இது மச் பண்ணாது. மற்றது கூறுகிறார்கள் என்றால், சரி, ஒரு சராசரியாக இரண்டு தரப்பையும் கருத்தில் கொண்டு பிரித்து பார்த்தால் செலவு எவ்வளவு என்றால், ஈரானின் ஒரு யூனிட்டுக்கு 20,000 தொடக்கம் $1,00,000 செலவாகிறது. அமெரிக்காண்ட ஒரு யூனிட்டுக்கு 4 தொடக்கம் $6 மில்லியன் செலவாகும். அப்ப இந்த கணிதம் தான் இந்த போரை நிறுத்தி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் அமெரிக்கா தொடர்ச்சியாக அந்த மத்திய கிழக்கு பகுதியில் படையினரை கொண்டு சென்று இறக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த போர் இப்போதைக்கு நின்றுவிடப் போவதில்லை. இன்னும் ஒரு 2 வருடங்களாவது நீடிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஈரானுக்கும் அது தேவையாக இருக்கின்றது. என்று சொன்னால், இன்னும் ஒரு 2 வருடங்களில் அமெரிக்காவில் தேர்தல் வந்துவிடும். கடைசி 2வது வருடம் தேர்தல் வருடம். ஆனால் அப்படி அதை கழித்து பார்த்தால் 1 வருடம் தான் இருக்கின்றது. என்றால் அடுத்த கடைசி வருடம் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருப்பார். இந்த 1 வருடத்துக்கு அமெரிக்காவை இழுத்து விட்டால், 1 வருடத்துக்கு இந்த போரை இழுத்து விட்டால், அமெரிக்கா மிகப்பெரிய அதாவது ஒரு இலகுவாக அடுத்த வருடத்தில் ஒரு தோல்வியை கொடுத்து விடலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் இன்று ஈரான் அமெரிக்கா இந்த 3வது நாளாகவும் தாக்குதலை நடத்தவில்லை என்றாலும், அமெரிக்காவின் ஒரு ட்ரோனை இந்த ஈராக்கின் அன்பர் பகுதியில் வைத்து தாங்கள் சுட்டதாக, ஈரான் எல்லையில் சுட்டதாக ஈரான் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏவில் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்காவின் கொன்சுலேட், அதாவது தூதரக அலுவலகம் என்று தாக்கப்பட்டிருக்கிறது. 4 ட்ரோன்கள் வந்ததாகவும், 2ஐ சுட்டாலும் 2 இலக்கை தாக்கியதால் நெருப்பு, அதாவது தீ ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே சமயம் பாரசீக வளைகுடாவில் நின்ற தங்கள் 2 சர்ச் அண்ட் ரெஸ்கியூ போட் என்று சொல்கின்ற அந்த மீட்பு படகுகளை அமெரிக்கா தாக்கியது என்றும், அது ஒரு போர்க்குற்றம் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹூதிஸ் அமைப்பும் ஈராக்கில் உள்ள அமைப்பும் இப்போது எண்ணெய் வயல்களையும் எண்ணெய் பைப் லைன்களையும் தாக்கி இருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக இந்த எண்ணெய் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான ஒரு முயற்சி. நேற்று கூட குறிப்பிட்டிருந்தோம், ஈரானிடம் நிறைய ஏவுகணைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒரு ஏவுகணை விழுந்து வெடிப்பதற்கு 90% இன்டர்செப்ஷன்ஸ் வளர முடியும், 10% தவிர்க்கப்படுகிறது. அப்போ 10 ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவினால் குறைந்தது ஒரு ஏவுகணையாவது இலக்கை அடையும். இவர்களிடம் நிறைய ஏவுகணைகள் இருப்புகள் வைத்திருப்பதனால் அவர்கள் இடையிலே மறைக்கப்பட்டு சுடப்படுவதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் தேவையான அளவத்தை தங்களுக்கு பாவித்துக் கொள்வார்கள், அவ்வளவுக்கு இருப்பு வைத்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது அந்த 12 நாள் குண்டுவீச்சிலே 60 குடிமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட 670 பேர் ஈரானிலே காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க தரப்பிலே உத்தியோகபூர்வமாக இறந்து என்று அறிவிக்கப்பட்டவர்கள் 4 பேர், காயப்பட்ட எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை. அப்படி இருந்தும் 2 பக்கம் சேதங்கள் இருந்தும் கூட, அந்த நீங்கள் கற்று முன்னர் கூறியிருந்தீர்கள் அல்லவா, அமெரிக்கா ஈரான் கெஞ்சுகிறது என்பதை, ஈரான் அப்படி யாரும் உங்களிடம் கெஞ்சவில்லை, அப்படி நாங்கள் கெஞ்சுவதற்கான சூழ்நிலையிலும் இல்லை. அதே வேளையில இந்த ஹோர்மோஸ் தடுக்க முற்பட்டால், ஹோர்மோஸால் செல்லுகின்ற தங்கள் பகுதியில் உள்ள கப்பல்களை தடுக்க முற்பட்டால் திருப்பி தாக்க தொடங்குவோம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அதே வேளையில நீங்க குறிப்பிட்டது போல நேற்று இந்த ஹவுதிகளினுடைய தாக்குதலால் அடுத்த போர் முனையான செங்கடலுக்கு வழியாகவும் கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இது எதை ஈரான் செய்கிறதோ, கட்டணம் மரவிடுகிறதோ, அதே போல தாங்களும் கட்டணம் மரவிட போடுவோம் என்று சொல்லி ஹூதிகள் கூறியிருக்கிறார்கள். 2 இடமும் மூடுபடமாக இருந்தால், இப்ப இந்த இடம் ஏறத்தாழ கட்டணம் செல்ல வேண்டும், இல்லை என்ன செல்ல முடியாது சூழ்நிலை. இப்பொழுது செங்கடலும் அதே நிலைமைக்கு வந்திருக்கிறது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? செங்கடலில் உள்ள ஹவுதிகளினுடைய இதை இவர்களால், அமெரிக்காவாலோ இல்ல மற்ற நாடுகளாலோ கட்டுப்படுத்த முடியுமா கடல் ஆதிக்கத்தை?
ஆம், சுருக்கமாக சொன்னால் கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம். இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்கின் மிக பெரிய கேஸ் ஃபீல்ட் என்று சொல்றது இயற்கை எரிவாயு வயல்கள் கேஆர்ஜி நிறுவனத்துக்கு சொந்தமானது இன்று தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈராக்கின் மிக முக்கிய மின்சாரத்துக்கு அதுதான் பயன்பாட்டில் இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும் ஈராக்கில் இருந்து அமெரிக்கா எண்ணெயை கொண்டு செல்கின்றது, ஈராக்குடன் $60 மில்லியன் உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது என்ற செய்திகளுக்கு பிறகு இப்போது ஈராக் தாக்கப்படுகிறது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்று ஹூதிஸ் அமைப்பு இந்த ஜம்பு பைப் லைனை தாக்கி இருக்கிறது. இந்த பைப் லைன் தான் இந்த ஹோமூஸ் மூடியிருந்த சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவின் எண்ணெயை செங்கடலுக்கு கொண்டு சென்று அதனூடாக விநியோகத்தை செய்தார்கள். ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பேரல் எண்ணெய்களை இந்த பைப் லைனூடாக அனுப்பியிருக்கிறார்கள். 1200 கிலோமீட்டர் நீளமான பைப் லைன். 1200 கிலோமீட்டர் நீளமான பைப் லைனை பாதுகாப்பு என்பது முடியாத காரியம். அந்த 1200 கிலோமீட்டருக்கும் வரிசையில் பெட்ரியாடுகளை நிறுத்தவும் முடியாது. அப்ப இலகுவாக தாக்கலாம். அப்ப இப்ப என்ன செய்ய போறாங்க? கீழால போகின்றதா நிலத்துக்கு மேலால போகின்ற பைப் லைன் கீழால போகின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இது எரிபொருளை கொண்டு செல்கிறது. சிறிய அதிர்வு வெடிப்பதற்கும் தீயை உடனடியாக தீ பரவக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஏற்படும். அடுத்ததாக என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப ஹூதிஸினால் விதிக்கப்பட்ட இந்த முற்றுகை காரணமாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதி சுமார் 50% குறைந்துள்ளது என்று சொல்லியும் கப்பல் போக்குவரத்து தாமதம் அடைவது மற்றும் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய நிலை அல்லது துறைமுகத்தை விட்டு வெளியேற முடியாத நிலைமை போன்ற காரணங்களால் நாளொன்றுக்கு சுமார் 3 தொடக்கம் 4 மில்லியன் பீப்பாய்கள் வரையிலான எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மரைன் வின்வேர்ட் என்ற ஊடகம் என்ன தெரிவித்திருக்கிறது சொன்னால் பப் அல் பண்டே பகுதியில் நீரிணையை ஹூதிகள் மூடியதால் சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு சுமார் $504 மில்லியன் ஆகும் என்றும் இது அந்த நாட்டின் எண்ணெய் விற்பனையில் 90% சமன் என்று கூறியிருக்கிறது. அதே சமயம் ப்ளூம்பர்க் என்ன கூறியிருக்கிறார் சொன்னால் தற்போது சவுதி அரேபியாவில் இருந்து ஆசியாவுக்கு செல்லும் எண்ணெய் சுயஸ் கால்வாய் வழியாக நீண்ட பாதையில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இனி அந்த செலவை வைத்துத்தான் ஆசிய நாடுகளுக்கு விற்பார்கள் என்று சொன்னால் ஆசிய நாடுகள் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கின்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது எனவேதான் இந்த அலோன் மிஸ் ராஹி என்றவர் ஒரு இஸ்ரேலிய அமெரிக்க அரசியல் ஆய்வாளர் மற்றும் ஊடகவியலாளரும் ஆவார். அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் சவுதி அரேபியாவை சீர்குலைத்தால் இந்த பெட்ரோ டாலர் மற்றும் அரபு நாடுகளின் பணம் மற்றும் மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் மேலாதிக்கம் ஆகியவற்றிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறும். சவுதி அரேபியா தான் இப்ப முக்கியமானது ஒன்று. அப்ப அதை சீர்குலைத்தால் பெட்ரோல் டாலர் உடன்பாடு கொலாப்ஸ் ஆகும். அதே நேரம் இந்த மேற்கு ஆசியாவில் இருக்கின்ற அமெரிக்காவின் மேலாதிக்கம் விழும். மற்றது அரபு நாடுகளின் பணப்புழக்கம் தலைகளாக மாறும் என்று. அதாவது அடிப்படையில் ஒட்டுமொத்த மேற்கத்திய அமைப்பும் கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை அல்லது பலவீனமாகக்கூடிய ஒரு நிலை அடையும் என்றும் சவுதி அரேபியாவை சீர்குலைப்பது மிகவும் எளிதானது என்றும் அதாவது ஹூதிஸ் ஏமன் மட்டுமே இந்த பணியை நிறைவேற்ற முடியும் என்றும் அதே நேரத்தில் ஈரான் மேற்கத்திய மற்றும் இஸ்ரேலிய சக்திகளை சுதந்திரமாக இலகுவாக நசுக்க முடியும் என்றும் ட்ரம்ப் போன்ற ஒரு முழுமையான முட்டாள் மட்டுமே இந்த பலவீனமான நிலையை இந்த உலகில் ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் அதுக்கு என்ன இன்னொரு பகுதி, அதாவது இவர் கூறியதற்கு ஒரு சான்றாக என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹூதிஸ் அமைப்பினரின் ஏவுகணை களஞ்சியத்தை பற்றி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு இந்த தந்திரோபாய ராக்கெட்டுகள் முதல் நீண்ட தூர ஆயுத அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரை அவர்களிடம் தாராளமாக இருப்பதாகவும் 800 முதல் 1200 கிலோமீட்டர் தூர வரம்பை கொண்ட ஈரானின் கியாம் 1 ரக ஏவுகணை மற்றும் கிளாசிக் ஸ்கட் வகை ஏவுகணை
மற்றும் பர்ஹான் தொடர் சீரீஸ் வகை பர்ஹான் சீரீஸ் ஏவுகணைகள் மூலோபாய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் 2000 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட சஹாப் 3 ரக ஏவுகணைகள், மற்றது டோஃபான் மற்றும் புதிதாக வெளியிடப்பட்ட பலஸ்தீனம் 2 என்ற திண்ம எரிபொருள் கொண்ட 2000 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஏவுகணைகள் ஆகியவை இருக்கிறது என்று சொல்லியும், அதே நேரம் 7 வகையான கடல் ஏவுகணைகள் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கிறது என்று சொல்லியும், அவை 800 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது என்றும் கூறியிருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் கூறுகிறார்கள், சவுதி அரேபியாவை ஈரான் தேவையில்லை, ஹூதிஸ் மட்டுமே இப்போது முடக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் சவுதி அரேபியாவிடம் அமெரிக்காவின் தளங்கள் முன்னர் எவ்வாறு இருந்ததென்றால், சவுதி அரேபியாவிடம் அமெரிக்காவின் தளங்கள் இருக்கின்றன, அமெரிக்காவின் F-16 விமானங்கள் இருக்கின்றன, நவீன ஏவுகணைகள் இருக்கின்றன என்ற ஒரு காலம் இருந்தது. இப்ப இந்த ட்ரோன்கள் மற்றது ஏவுகணைகள் என்று எல்லாம் நவீன தொழில்நுட்பம் எல்லாம் இந்த இந்த ஆயுதங்களை செயலற்றதாக்கிவிட்டது. அதுதான் ஒரு பிரச்சனை. எனவே ஈரான் கூட தேவையில்லை சவுதிக்கு என்று கூறுகிற நிலைமைக்கு இப்போது இந்த போர்க்கள நிலைமை வந்திருக்கிறது. நீங்கள் அன்று கூறிய பொழுது இந்த செங்கடல் வழியாக சுயஸ் கால்வாயினூடான பயணங்களை கூட தடை செய்யக்கூடிய அளவுக்கு ஈரானினுடைய ஏவுகணை வீச்சு எல்லைக்குள்ளால் அவை இருக்கின்றன என்று கூறியிருந்தீர்கள். அவை இப்பொழுது இங்காலே ஹவுதிகள் தாக்கப்படுறது போற பக்கத்துக்கு பதிலாக அவர்கள் சுயஸ் கால்வாயை பாவிச்சாலும் கூட ஈரான் நினைத்தால் அதை தடுக்க முடியும் என்பதுதானே, உண்மைதானே? ஈரானால் ஏனென்று சொன்னால் ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகளும் அதே மாதிரியான ஏவுகணைகள் தான் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரம் வீச்சு கொண்ட ஏவுகணைகள் இருக்கின்றன. எனவேதான் அவர்கள் உக்ரைனுக்கு கூட ஒரு வார்த்தையை கூறியிருந்தார்கள், உங்கள் தலைநகரம் எங்கள் ஏவுகணையின் தூர வீச்சுக்கு தான் இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். இப்ப சுயஸ் கால்வாய் எல்லாம் அவர்களுக்கு இலகுவான, அதாவது எதுக்கு விட்ட சவுதி அரேபியான்னு பாருங்கள் நீங்கள், 1200 கிலோமீட்டருக்கு பைப் லைன், எந்த புள்ளியில தாக்குவார்கள் என்று தெரியாது. அப்ப அவர்கள் இதைத்தான் முதலே சொன்னார்கள், நீங்கள் மாடி வீடுகளை கட்டிடங்களை கட்டி வைத்திருக்கிறீர்கள், கண்ணாடி பளிங்கு மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறீர்கள், பைப் லைன்கள், எண்ணெய் லைன்கள், துறைமுகங்கள், டேட்டா சென்டர்கள் எல்லாம் கண்ணாடி வீட்டுக்கே இருக்கிறீர்கள். நீங்கள் கண்ணாடி வீட்டுக்கு இருந்தோட எங்களுக்கு கல்லறிகிறீர்களோ என்றுதான் கேட்டவர். இன்னொரு வகையில பார்க்க போனா சுயஸ் கால்வாயும் ஒரு கப்பல் நேரடியா திரும்பினால் கூட அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், எவர்கிரீன் என்று நினைக்கிறோம் பெரிய கப்பல் ஒன்று அங்கே பக்கவாடாக திரும்பிய உடனேயே 2 பக்கமும் கரைகளை தொடுகிறது. ஆக அந்த இடத்தை நோக்கி ஏதாவது இடத்துல தாக்குதல் நடத்தினா கூட அந்த சுயஸ் கால்வாய் மூடப்படும். அன்றைய நாளே போதும், ஒவ்வொரு கப்பலாக தாக்க தேவையில்லை, வாசல் நோக்கியோ அல்ல இடைப்பகுதியிலோ ஒரு தாக்குதல் நடத்தினால் 2 கப்பல் மூழ்கிச்சு தண்டாதுல அந்த சுயஸ் கால்வாய் பயன்படுத்த முடியாது. அதை எடுப்பதெல்லாம் மிகப்பெரிய கடினமான வேலை, அதை வெளியில் எடுப்பது என்று சொல்லி. அதே போலதான் இப்ப ஹோர்முஸ், இந்த இலங்கையில் கூட எரித்தாரா கப்பல் காங்கேசன் துறைமுகத்தில் மூழ்கியது. அதற்கு பிறகு புலிப்பாய்ச்சல் நடவடிக்கையின் போது அதுக்கு பிறகு மேலும் 2 டோரா படகுகள் என்று பல மூழ்கின. ஒரு கட்டத்துல இந்த சண்டே டைம்ஸ் எழுதியிருந்தது, காங்கேசன் துறைமுகத்தை பயன்படுத்த முடியாது என்றால் இந்த கப்பல்களை எடுத்தாத்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னால் அது சில முனையங்களுக்கு தாண்டா முக்கியமான அந்த கடல் வழி என்று குறிப்பிட்ட ஆழத்துக்குள்ளாலாம் செல்ல வேண்டும். அதே போல சுயஸ் கால்வாய் இன்னும் சிறிய 2 கப்பலை மூழ்கடிச்சு விட்டாலே முடிஞ்சுது. அதோட அது பெரிய கண்டெய்னர் ஷிப் அடித்தால் அதுக்கு பிறகு ஈரான் ஒன்றும் அடிக்க தேவையில்லை என்றால் அது க்ளோஸ். கிட்டத்தட்ட முந்தைய கப்பலை கூட கடல்லே அந்த மண்ணில் மோதி திரும்பிய கப்பலை எடுப்பதற்கு மாதக்கணக்கு சென்று நினைக்கிறேன். எத்தனையோ திரும்ப மண்களை வெட்டி புதைத்து எல்லாம் பெரிய கடினப்பட்டு தான் செய்தார்கள். இப்பொழுது இன்னொரு கேள்வி, ஈராக்கிலிருந்து ஈரான் சார்பான சில அமைப்புகள் சவுதி மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஹவுதிகளும் சவுதி மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. இந்த ஒரு புதிய முனையாக இருக்கிறது அல்லவா? ஈராக்கிலிருந்து இதுவரையில் சவுதி மீது தாக்குதல் நடக்கப்பட்டு ஈராக் உண்மையிலே அமெரிக்கா சார்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஹவுதி மன்னிக்கவும், அங்கே உள்ள குர்திஸ் படைகளும் கூட அமெரிக்கா சார்பான அல்லது ஈராக்கில் இருக்கிற அமெரிக்கா சார்பான அமைப்பு. இப்ப யார் இந்த ஈரானிலிருந்து தாக்கக்கூடிய அந்த படைகள் யார்? அவர்கள் ஈரான் சார்பாக இயங்குகின்ற அந்த அமைப்பு யார்? அவர்கள் எதற்காக இப்பொழுது சவுதி மீது தாக்குகிறார்கள்? அது பற்றி எதுவும் தகவல் கூற முடியுமா?
ஈராக்கில ஈரான் சார்பு படையினரும் இருக்கிறார்கள், அமெரிக்க சார்பு படையினரும் இருக்கிறார்கள். ஈராக் ஒரு கலந்த ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. போன தடவையும் பெருமளவான தாக்குதல்களை சவுதி அரேபியா குற்றம் சாட்டியிருந்தது ஈராக்கிலிருந்து தங்கள் மீது நடத்தப்பட்டதாக. இன்றும் நீங்கள் கூறியது சரி, ஈராக்கிலிருந்து நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல். ஆனால் ஈரான் அந்த தாக்குதலை தாங்கள் நிறுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறது. இப்போது ஈராக்கின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், பல உக்ரைனியர்களை தாங்கள் கைது செய்திருப்பதாக கூறியிருக்கிறார். அவர்களிடமிருந்து பல ஆயுதங்களும் ட்ரோன்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், உக்ரைனியர்கள் ஈராக்குக்குள் ஊடுருவி அங்கிருந்து வெவ்வேறு நட்பு நாடுகளை தாக்குவதன் ஊடாக இந்த போரை ஒரு எல்லா நாடு ஒரு இந்த போரை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக அவர்கள் இந்த சதி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக இப்போது ஈராக் தெரிவித்திருக்கின்றது. நேற்று முன்தினம் உங்களுக்கு தெரியும், அந்த காஸ்பியன் கடற்பகுதியில் வைத்து ஈரான் ஒரு கப்பலை உக்ரைன் தாக்கியது. அதுவும் இப்போது கூறுகிறார்கள் என்று சொன்னால், உக்ரைன் அமெரிக்காவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்று இப்போது கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் இந்த இஸ்ரேலுடன் இணைந்து இதை செய்து, இஸ்ரேலுக்கு இப்போது தேவை என்னென்று சொன்னால், அமெரிக்காவும் ஈரானும் எந்த விதத்திலும் ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்துவிடக்கூடாது. அடுத்தது இந்த ஈரானை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், அருகில் உள்ள நாடுகளை பகையாளிகளாக மாற்ற வேண்டும். அப்ப அருகிலுள்ள நாடுகளுக்கு அடித்து அவர்களின் சிவில் கட்டமைப்புகளுக்கு தாக்குதலை நடத்தினால், அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் சினம் வரும்போது அவர்கள் ஈரானை தாக்கினால், இந்த போரில் ஏதோ ஒரு வகையில் ஈரானை பலவீனப்படுத்தலாம் என்றதுக்காக இருக்கலாம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பல உக்ரைனியர்களை தாங்கள் கைது செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா யுத்தம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏதாவது புதிய தகவல்கள் இருக்கின்றனவா அந்த யுத்தம் சம்பந்தமாக? உக்ரைன் ரஷ்யா போர் மிகவும் உக்கிரமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1700 ட்ரோன்களையும் 1630 கைடட் குண்டுகளையும் 95 ஏவுகணைகளையும் ஏவி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நேட்டோவின் வான்வெளிக்குள்ளும் 2-3 ட்ரோன்கள் நுழைந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த கார்கிவ் பகுதியில் இருக்கின்ற பெட்ரோல் நிலையங்கள் பல குண்டு வீசி தாக்கப்பட்டு அது எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போது ரஷ்யா வடகொரியாவின் ஹொவசாங் 11A என்ற, அதாவது KN-23 என்ற 80க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை, அதாவது இந்த போன வாரம் இடம்பெற்ற தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளுக்கு பதிலாக உடனடியாகவே மீள ஒழுங்குபடுத்தி இருப்பதாகவும், 26 ஐகண்டர் ஏவுகணைகளையும் அது அங்கு கொண்டு வந்திருப்பதாகவும், மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே சமயம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இப்போது பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிறார். பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பேர்னத்துடன் சந்திப்புக்கு வந்திருக்கிறார். அங்கு அவர் 2 நாடுகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோன் ஃபேக்டரியை பிரித்தானியாவில் உருவாக்கப் போவதாகவும், இதுவரையில் பிரித்தானியா உக்ரைனுக்கு $25 பில்லியன் கடன் கொடுத்திருக்கின்றது. அதில் $16 பில்லியன் இந்த ஆயுத உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஈரான் கூட பிரித்தானியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ரஷ்யாவும் பிரித்தானியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இருந்த போதும் பிரித்தானியா தொடர்ச்சியாக இந்த உக்ரைனுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. தற்போதைய பிரதமரும் வந்தவுடன் சொன்னவர் என்னன்னு சொன்னால், ஸ்டாமரின் கொள்கைகளை தான் 100% உக்ரைன் தொடர்பாக கடைபிடிப்பேன் என்று. ஆனால் அந்த உக்ரைன் பிரச்சனை தான் ஒவ்வொரு 10 வருடத்தில் 7 பிரதமர்கள் ஆட்சி செய்ய வேண்டிய நிலை வந்ததுக்குரிய காரணம் என்பதை அவர்களுக்கு விளங்கவில்லை. கிட்டத்தட்ட நீங்க பிரிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தர் 1 வருஷத்துக்கும் குறைவாத்தான் ஆண்டு இருக்கிறார்கள் என்று தெரியுது. அதிலும் ஒருத்தர் 23 நாள் தான் என்ற ஒரு நிலைமை.
ஆனால் இது அவர்களுக்கு விளங்கவில்லை. ஏனென்றால் பிரித்தானியாவின் நிதி நிலைமையை பொறுத்தவரை 25 பில்லியன் அங்கு கொடுத்திருக்கிறார்கள். இங்கு மிகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடாக இருக்கின்றது என்று சொன்னால் NHS ஆக இருக்கலாம், பல சமூக நல திட்டங்கள் எல்லாம் கைவிடப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. பொருட்களின் விலையேற்றம் என்று சொல்லி பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருக்கின்ற நேரத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ரஷ்யா கூறியிருக்கின்றது தாங்கள் நொதர்ன் ஃபிளீட் ட்ரோன் ஃபிளீட்டாக இப்போது மாற்றி இருப்பதாகவும் 500 தொன் எடை கொண்ட ஒரு ட்ரோனை சுமந்து செல்கின்ற ஒரு கப்பலை ரஷ்யா தயாரித்திருப்பதாகவும் 2028ஆம் ஆண்டு அது பணிக்கு அமர்த்தப்படும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றது. போரை பொறுத்தவரையில் எந்த முனையை நீங்கள் எடுத்தாலும் போர் நிற்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனால் ஒவ்வொரு புது புது களமுனையா திறக்கப்பட்டு கொண்டு போகிறது. நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.